தெரியுமா? ஆண்டவர் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகவும் இருக்கிறார். ஆமென். எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. ஆமென். அவர் ஏழைகளின் பலனானவர். ஆமென். அப்ப அந்த தெய்வத்துக்கு நான் முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும். ஆமென். அதான் தாவீதுலாம் அதை உணர்ந்தார். விலை இருக்குது, விலை இல்லாம இல்ல. தாவீது செஞ்ச ஒரு தாவீதை பத்தி சொல்லுங்கன்னா, அவர் அடுத்த பொம்பளை வச்சிருந்தாரு, அவர் உரியா மனைவி வச்சிருந்தாரு, கொன்னு குட்டாரு. இது மட்டும்தான், ஒரே ஒரு டொட்டு மட்டும் தான் விளங்கும். அவர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு. ஆமென். தேவனோடு சஞ்சரித்தார். அவர் ஜனாதிபதி, இஸ்ரவேலை ஆளுகிறவர். அவர் தேவனோட கர்த்தரை நான் எக்காலமும் குழியில் இருந்து தூக்கினாரு. ஆமென். தாழ்த்தப்பட்ட ஆட்டு நாத்து அடிச்சு ஆடோடயே கிடந்தான். குடும்பத்துல கூட கணக்கு இல்லாம போயிட்டான். அப்ப ஆண்டவர் அவனை நினைச்சாரு. ஆமென். அதனாலதான் இந்த தெய்வத்துக்கு முன்னுக்கு, என்ன வாழ வச்ச தெய்வத்துக்கு முன்னுக்கு நான் இதை விட கேவலமா இருந்தாலும் காரணம். ஏன்னா ஒருத்தனுமே கணக்கெடுக்கலையா என்ன கண்டார். ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாரும் படிக்க பார்ப்போம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து நல்ல தேவமே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல தேவமே. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்றே சொல்லி சேர்ந்து கொண்ட நல்ல இயேசுவே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்றே சொல்லி சேர்ந்து கொண்ட நல்ல இயேசுவே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். அல்லேலூயா. சவுல்ல வந்து அம்ப விடுவாரு, ஆண்டவர் விலகி போக செய்தாரு, பிராணனை காத்தாரு. ஆமென். இந்திய தேசத்துல கூட உங்க குடும்பங்கள் எப்படி தெரியல, ஒரு தாய், பெற்ற தாய் பிள்ளைக்கு என்ன செய்யுது, நல்லா படிச்சிருக்குது, நல்ல பட்டம்லாம் வாங்கி இருக்குது, ஆனா ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கல, ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றதுன்னா, நீ தோசை பிடிச்சவ, நீ தோசை முடிச்சவ, அதனாலதான் நீ என்ன செய்ய, படிச்சு நல்ல பட்டம் வாங்கி கூட உனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க மாட்டேங்குது, நீ எல்லாம் இருந்து வேஸ்ட். மன நோவோட சேர்ச்சிக்கு போனச்சான். ஆமென். பாஸ்டர் சொன்னாராம், உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் நான் பாட்டு உங்களுக்கு ஏன் தெரியுமா, உங்களை தைரியப்படுத்தும்படியாகத்தான் சொல்றேன். நீங்க அந்த அளவு உங்க பிள்ளைங்கனால வேதனையா இருக்கலாம், அல்லது கூட உங்க பெற்றோர்னால வேதனையா இருக்கலாம், அல்ல உறவினர்களோட வேதனையா இருக்கலாம். யார் தள்ளினாலும் தள்ள மாட்டார். ஆமென். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத தேவனவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத தேவனவர். அஞ்சிடாத மகளே மகளே என்று உன்னை தூங்கினார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க இருக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிச்சி நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, உங்களோட ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். உங்க வாஞ்ச உங்க துக்கத்தை எல்லாம் மாற்ற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஆமென். நான் சொல்றேன், பாரமான ஒரு வேதனையோடு கூட இருக்கிறவர்கள் இருக்கிறீங்க. உங்கள் வேதனைகளை ரொம்ப ஒரு
எனக்கு நான் அப்படி இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல இருக்கிறவர்களை குறித்து எனக்கு சில என் இருதயத்திலே பாரப்படும். அப்படி பாரப்படுகிறதுனால சொல்லுகிறேன், ரொம்ப வாழ்க்கையில கசந்து போய் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஒரு வார்த்தையை கூட கேட்காம அசட்டை பண்ணுகிற அந்த அதை பார்த்து மனம் உடைந்து போய் என்னடா செய்யறது என்று அங்கலாய்க்கிறவர்கள் இருக்கிறீர்கள். அன்றைக்கு ஆண்டவர் ஆகாரின் அழுகுரலை கேட்டார். அல்லேலூயா. வனாந்தரத்துல கேட்டார். செத்து போகும்னு நினைச்ச குழந்தைய ஒரு பெரிய ஜாதியாக்கினார். ஆமென். இன்றைக்கு தேவனுக்குள் இருக்கிற உங்களை ஆண்டவர் தைரியப்படுத்துவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். ஆகாதவன் எல்லாம் தள்ளினாலும் ஆண்டவர் தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டாங்க. அது நிழலா இருக்குது, இது நிஜமா இருக்கு. அங்க அடிமைத்தனத்துல உலக